என்னை ஆதரிக்கும் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தலைப்பு: தற்போதைய சூழ்நிலையில் வடகிழக்கு பருவக்காற்று துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் இந்திய நிலப்பகுதி ஈரப்பதத்தை கொண்டுள்ளதால் வடமேற்கு பகுதியிலிருந்து வட கோடாத்தத்திலிருந்து வெஸ்டர்லி சென்ற காற்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இந்தியாவை வந்து அடைகின்றது. இந்த காற்றானது ஒரு குளிர்காற்றாகும். இந்த குளிர்காற்றும் ஈரப்பதமுள்ள இந்திய நிலப்பகுதியிலுள்ள காற்றும் இரண்டும் சேரும்போது அப்பர் ட்ரோபோஸ்பியர் என்ற லோயர் அட்மாஸ்பியரில் ஏர் கரண்ட்ஸு ஃபார்ம் ஆகுது. இந்த ஏர் கரண்ட்ஸு ஃபார்ம் ஆகுதுனால அதனுடைய சுழற்சியால் லேண்டு விண்டானது லேண்டிலிருந்து கடலுக்கு நோக்கி நகர்கின்றது. கடலுக்கு இது நோக்கி நகரும்போது இந்திய பெருங்கடல் பகுதியும் அரபிக்கடல் பகுதியும் இரண்டும் சிறப்பான ஒரு அதிக டெம்பரேச்சர் உள்ள பகுதியாக உள்ளது. அப்போ ஈரப்பத காற்று வடக்கிலிருந்து தெற்கு இந்திய பகுதிக்கும் அரபிக்கடலுக்கும் மூவ் ஆகும்போது லேண்டினுடைய காற்று சீக்கும் போகும்போதும் சீயுடைய காற்று மாற்றமடைந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ்ஸு இந்த ஆண்டு உருவாக உள்ளது. உலகத்திலே முக்கியமான சயின்டிஸ்ட்லாம் இந்த தடவை வார்னிங் கொடுத்துருக்கின்றிருக்காங்க. அதிக மழை இன்னையிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் மிக அதிக அளவில் மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சைக்ளோன் வருது, எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு நாளுக்கு பெய்யக்கூடிய மழை சராசரி மழையை யாரும் சரியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சில நேரத்தில் அதிக மழை பெய்துள்ளது, அது தெரியவில்லை அப்படின்ட்டு. ஏன்னா இது காற்றுடைய மாற்றத்தினால் காற்று மாறிக்கொண்டே இருக்கின்றது. காற்று கடல் காற்றும் லேண்டு காற்றும் மாறும்போது எந்த இடத்துல இந்த க்ளவுட்ஸ் பனி ஃபார்ம் ஆகுது, அந்த க்ளவுட்ஸ் எப்படி மேகமூட்டங்கள் நகருது, எந்த இடத்துல அதிக மழை பெறுது என்று சொல்ல முடியாது. மிக கனமழை, அதிக கனமழை என்று வானியல் ஆராய்ச்சியாளர் சொல்லுவார்கள். ஆனால் அதை நம்பி நாம் ஏமாந்துடக்கூடாது. இப்போது பள்ளி நடந்து கொண்டு விடுமுறை, அது மட்டுமல்ல, அனைத்து தீபாவளி இப்போ கொண்டாட உள்ளார்கள். இப்போ பட்டாசு வெடிக்க உள்ளார்கள். நச்சுத்தன்மையெல்லாம் தண்ணியில் படும். அதில் வச்ச குழந்தைங்கள்லாம் கால் வச்ச காலெலாம் புண்ணு மாதிரி வரும். இதெல்லாம் காரணம் நம்ம இந்த மழைக்கு நாம் தான் தயார் பண்ணி கொடுத்துக்கணும். நம்ம தயார்படுத்தி தன்னை எப்படி பாதுகாக்க வேண்டியது நாம் தான் முடிவு பண்ண வேண்டும். ஏனென்றால் தாழ்வான பகுதி செல்லக்கூடாது. மழை அதிகமாக பெய்யும் பகுதியில், தண்ணி நிற்கிற பகுதியில் நம்ம நடக்கக்கூடாது. எலக்ட்ரிக் கம்பெல்லாம் உடஞ்சி இருந்தால் பண்ணக்கூடாது. ஏன்னா மழை அளவு மாரி மழை வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. எதுவுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இங்கே வரும், இங்கே வராதுன்னு சொல்ல முடியாது. நாம் தற்காப்பாக இருப்பது மிக நல்லது. இது எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு சொல்கிறேன், பெரியவர்களுக்கு சொல்கிறேன். நம்ம தற்காப்பு இருந்தால் தான் நம்ம உயிரை பாதுகாத்து கொள்ள முடியும். இதுதான் முக்கியமான உங்களுக்கு தகவலாக இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன். அதுவும் இல்லை, மழை ஒவ்வொரு நேரமும் காலையிலேருந்து ஈவினிங் பெய்யும்போது விட்டு விட்டு பெய்யும்போது எங்கெல்லாம் காற்று அடிக்குன்னு வச்சுக்குவோம். புயல் வரப்போகுது, புயல் உருவாக போகுது, ஒரு 2 நாளில் உருவாக போகுது. அந்த வரும்போது காற்றுடைய வேகம் மாறும். காற்று வேகம் மாறும்போது பழைய மின்கம்பங்கள் அல்லது அதுபோல் மரங்கள் இதெல்லாம் விழுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் சாதாரண நடந்து போகிறது வரதெல்லாம் இருக்கக்கூடாது. மழை பெஞ்சு விட்டதுமே குழந்தைக்கு போய் நீ எதாவது வாங்கிட்டு வாமா கடைக்குன்னு அனுப்பக்கூடாது. பெற்றோர்கள் தான் பொறுப்பாக இருக்கணும். ஏன்னா அரசு முன்னெல்லாம் ரொம்ப துரிதமாக கஜா புயலாக்கும் முன்னாடி இருந்த அரசுலாம் சிறப்பாக செயல்பட்டாங்க. ஆனால் இந்த அரசுலாம் எப்படி அதை செயல்படுறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி 90% சென்னையை முடிச்சுட்டேன், இப்போ 100% முடிச்சுட்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் ரோடில் வரலாம் முடியல. ரோடெல்லாம் சம்பதிச்சு போச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே கிரௌண்டு. நைட்டு எத்தனை மணிக்கு போய் சேரப்போகிறோமோ தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை உருவானது தீபாவளி மற்றும் மழையால். அதனால் மக்கள் நாம் தான் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்மளை பாதுகாத்து கொண்டால் தான் நாம் பிறகு நம்ம குழந்தைங்களுக்கும் எதையும் செய்ய வேண்டும். அதை பொருட்படுத்தாமல் அதை பொருட்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களுடைய மக்களுடைய நலனும் குழந்தைகளுடைய நலனையும் குடும்பத்தாருடைய நலனையும் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த மழை தருணத்தில் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கும் வாய்ப்பு கொடுங்க. அடுத்த வீடியோவில் ஐஏஎஸ் பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை எப்படி எழுதுவது, என்னென்ன சலுகைகள் உண்டு போட உள்ளேன். அதை நான் ஒரு நாளைக்கு அல்லது நாளன்னைக்கு போடுகிறேன். தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.